பசுமை விவசாயம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காஞ்சிபுரம் தாங்க போயிருந்தேன். ஒரு இயற்கை விவசாயம் எடுக்க போயிருந்தேன். அப்போ எதாச்சியா இந்த ஒரு விவசாயம் சந்திச்சேன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் காலேஜில் வந்து ப்ரொஃபஸரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு இயற்கை விவசாயம் பிடிக்கும் அப்படின்றனால வந்து அவரோட நிலத்தை வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வீட்டுக்காக காய்கறி ஒதுக்கியிருக்காரு. அது காய்கறி வந்து அதாவது அரிய பழங்களோட காய்கறி தோட்டம் ஒன்று ஒதுக்கியிருக்காரு. வீட்டை சுற்றி தென்னை மரம், காய்கறிங்க, நிலக்கடலை, அப்புறமா உளுந்து, பச்சை பயிறு அப்படின்ட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இயற்கையில பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அவரோட பணியை தாங்க நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தா உண்மையை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இவர் வந்து இந்த பணியில பண்ணியிருக்காரு. பாருங்க தேங்காய்லாம் பாருங்க எப்படி கொலை கொலையா இருக்கு அப்படின்ட்டு. உண்மையே நல்ல ஒரு ஃபார்மருங்க. போனோம் அவ்வளோ வந்து மரியாதையா வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அப்புறமா இளநீ நிறைய விஷயங்களை பண்ணாரு. நான் சொல்றதோட நீங்க இப்ப வீடியோ பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டதாரி, பொறியியல் பட்டதாரி. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. உளுந்து பண்றாரு, கேழ்வரகு பண்றாரு. அப்புறம் ஒரு குடும்பத்துக்காக ஒரு 30 சென்ட்ல பார்த்தீங்கன்னா பழமரங்கள் நிறைய மரங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காய்கறிக்காகவும் ஒரு இடம் ஒதுக்கி முழுக்க முழுக்க இயற்கையில் தான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வீடு பார்த்தீங்கன்னா அவரோட வீடை பற்றி என்னென்ன பழங்கள் இருக்கு, என்னென்ன காய்கறிகள் பண்றாரு, வேற என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டை சுற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜசேகர் இருக்காருங்களா, அவரோட பண்ணை தாங்க பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்காக தான் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வேற எதுவும் பண்ணல, அவர் வீட்டுக்காக தான் பண்ணியிருக்காரு. அவர் கேழ்வரகு தான் நாட்டு ரகம் தான் பண்ணியிருக்காரு. இது வெறும் 1 கிலோ விதை தான் பயன்படுத்தினேன் அப்படின்னாரு. ஒரு 100 கிலோ மகசூல் வரும் அப்படின்றாரு. இன்னும் 2 மாசத்துல வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் கேழ்வரகு. கேழ்வரகு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் இது விற்பனை பண்ணல, என் வீட்டுக்காக தான் இது வச்சிருக்கோம் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உளுந்து பண்றாரு. இது பார்த்தீங்களா உளுந்து பண்றாரு. இதுவும் வந்து இயற்கை தாங்க, முழுக்க இயற்கை தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு கேழ்வரகு, இந்த சைடு உளுந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து 30 சென்ட்ல வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் பெருங்கத்துக்கு தேவையான பழமரங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபார்ம் பார்ப்போம், அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா பச்சை பசங்க, அதுதான் அவரோட குடும்பத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இப்போ அவரோட ஃபார்முக்கு தான் போகலாம், உள்ள போய் பார்க்கலாம் அவர் என்னென்ன பழங்கள் மரங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்களா இதுதான் ஒரு 30 சென்ட்டுக்காக அவங்க வீட்டுக்காக ஒதுக்கி வச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா கொய்யா வச்சிருக்காரு. அது பாருங்க, சுண்டக்காய், அத்தி பழம் பார்த்தீங்களா, அத்தி வச்சிருக்காரு. அப்புறமா கருவேப்பிலை வச்சிருக்காரு, வாழை வச்சிருக்காரு, அத்தியம் வந்திருக்கு. கரும்பு பாருங்க, இது நாட்டு கரும்பாங்க, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கரும்பு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இது எலுமிச்சை. இது இந்த இடத்துல அவர் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. அறிவக பழங்கள் நான் ஒரு பண்ணைக்கு என்னென்ன பழங்கள் வருதோ அதை மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. இது கொய்யா பண்ணியிருக்காரு. கொய்யா ரொம்ப காயாக இருக்குது. இது சுண்டை. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் பண்ணியிருக்காருங்க. பாருங்க எவ்வளோ பூ காமிச்சிருக்கு பாருங்க, எவ்வளோ பூ இது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னாரு. வாட்டர் ஆப்பிள் இது. இந்த செடி வச்சிருக்காரு. இதுவும் ஒரு லேண்டு தாங்க, வேர்க்கடலை பண்ணியிருக்காரு. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்காக பண்ணியிருக்காருங்க. அவர் என்ன சொல்றாரு, இது இயற்கை கடலை, இது நாட்டு கடலை, நாங்கள் வந்து இதை வந்து மழை சீசனில் சாப்பிடுவோம், அப்போதான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க குடும்பத்துக்காக எப்பவுமே வருஷம் பண்ணுவாங்களாம். வேர்க்கடலையும் பண்ணியிருக்காரு. அப்படியே இப்படி வந்தால் சப்போட்டா பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க சப்போட்டா, மை ஃபேவரட் ஃப்ரூட். நான் சாப்பிட்றதுலேயே வந்து சப்போட்டா தான். சப்போட்டாவில் 2 விஷயம் நான் சாப்பிட்றேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும், இன்னொன்று அதை சாப்பிட்டா திம்முன்னு இருக்கும், பசி எடுக்காதுன்றதுக்காக தான் சப்போட்டா சாப்பிடுவேன். இது வந்து இது தென்னை, நாட்டு தென்னை வச்சிருக்காரு. உள்ளியும் தென்னை தான் பண்ணியிருக்காரு. இது வந்து அங்கே பார்க்குறது வந்து பலாமரம். இதுவும் மாமரம் தாங்க. பாருங்க பூ பாருங்க, கொத்து கொத்தா காமிச்சிருக்க எவ்வளோ பூ.
இது தென்னை, இது எலுமிச்சை, பாருங்க மாம்பழம் பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக காமிச்சிருக்கு. இது இந்த இந்த லேண்டை வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆயிருக்காங்க. 2 வருஷத்துல பரவாயில்ல மகசூல் அங்கங்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பழத்தில் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா இங்கேயும் காய் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சாப்பிட்றதுலாம் கெமிக்கல், அதனால என் குடும்பத்துக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. அது கொய்யா, இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல. இது ஃப்ரூட் பேர் சொன்னார். இது வந்து இதுதான் நினைக்கிறேங்க, ஸ்டார் ஃப்ரூட்னு நினைக்கிறேன். இது ஸ்டார் ஃப்ரூட்டு. பாருங்கள் ட்ராகன் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு 3-4 காய் வந்து தான் ட்ராகனு. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து நல்ல இயற்கை விளைஞ்ச காயை சாப்பிட்றதுக்காக தான் வந்து நான் இதை ஒரு 30 சென்ட்டில் ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னாரு. திராட்சையும் பண்ணியிருக்காரு. இப்போ வீட்டாண்ட போவோம். வீட்டாண்ட பாருங்க சூப்பராக பண்ணி வச்சிருக்காரு. இது கொய்யா, அது பார்க்கறது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கு தாங்க வச்சிருக்காரு. கொய்யா பழுத்திருக்கான்னு பார்ப்போம். ஒன்று வந்துருக்குங்க கொய்யா. செம்ம டேஸ்ட்டு, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கல, சரி கொய்யா இருந்தது அதனால் எடுத்துட்டேன். அது கொஞ்சம் காய் தான் நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இயற்கைக்கும் செயற்கைக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி தான் அவர் குடும்பத்துக்கு ஒரு இயற்கையான காய்கறியை தரணும் தான் அந்த வச்சிருக்காரு. காய்கறிக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கிருக்காரு. அங்கே போய் பார்க்குறேன், நான் காட்டுறேன் பாருங்க என்னென்ன காய்கறி பண்ணியிருக்காருன்ட்டு. இப்போ நம்ம ராஜசேகர் அவரோட பணி தான் பார்த்துட்ருக்கோம். நான் சொல்லியிருந்தேன் ஒரு சிவில் இன்ஜினியர். அவர் இந்த செங்கல் அது பிரிஸ்க்குன்னு வாங்க நினைக்கிறேன், சிமெண்ட் பிரிஸ்க்கு அவரே பண்ணிகிட்ருக்காரு. அதையும் வேலையாக வச்சுருக்காரு. விவசாயத்தை அவரால் பண்ணாமல் இருக்க முடியும், அதுக்காக வந்து விவசாயம் வச்சிட்ருக்கேன் அப்படின்னாரு. அவர் இவ்வளோ விவசாயம் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டியூர் வேறு பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இருக்கிறதுல வந்து வெட்டியூர் விவசாயம் அவ்வளோ லாபங்க. நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்னா அவங்களே வந்து இந்த விதை இருக்குல்ல, வெட்டி வேறு விதை அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அது தண்டுன்னு நினைக்கிறது ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. பேக்குக்கு மட்டும் 100 ரூபா வாங்கிக்கிறாங்க. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இது வளர்றதுக்கு தேவையான உரங்கள்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த பேக் என்னென்னா, இது ஒரு நேச்சுரல் பேக்குங்க, பயோ பேக். இது வந்து நிலத்துக்கு எந்த ஒரு கெடுதல் இல்லைங்க. அதே வந்து உருகி நிலத்திலே போட்டால் கூட நிலத்துக்கு அது உரம் தாங்க இந்த பை க்ரோ பேக்கு. அந்த மாதிரி ஒரு பேக் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று 10 மாதம் பயிருங்க, வேலையே கிடையாதுங்க. 10ஆவது மாதம் அவங்களே வந்து நம்ம கழுவி மட்டும் கொடுத்தா போதும், அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்களா. அதனால் இவர் பண்ணியிருக்கு 2500 பேக் போட்டிருக்காருங்க. குறைஞ்ச இடத்துல என்ன ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்குங்க அவங்களுக்கு. என்ன ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்குங்க இந்த பேக் பண்ணுறதுனால. ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். நான் 2.5 அனுப்பிட்டணும், சாரிங்க, 2 லட்சம் பேக் வாங்கியிருக்காங்க, டபுளாக கிடைக்கும். அதுதான் இதில் ஒன்று, ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கும். விற்பனை பிரச்சனைங்க, வேலை கிடையாது. இது பாருங்க, இந்த வேரில் இதை மட்டும் அலசி கொடுத்தா போதுங்க, அவங்களே வாங்கிக்கிறாங்களாம். கரெக்டாக 10ஆவது மாதங்க. வேலையில வருமானம் தரும் பயிரில் இந்த வெட்டிவேர் வந்து ஒன்றுங்க. அதான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க வெட்டி வேரை. ஏன்னா விற்பனை பிரச்சனை கிடையாது, வேலை கிடையாது. அதனால் வந்து 10 மாதம் பயிர்னால நிறைய பேர் அதை பண்ணிட்டாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணுங்க இதில், அதுதான் ஒன்று. சரி வாங்க அவர் வீட்டுக்கு போகலாம். அவர் வீட்டாண்ட என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். பார்க்குறீங்களா, இதுதான் ஒரு வீடு பாருங்க. இப்போ பார்க்குறீங்களா, புங்க மக்கள் ஒருத்தர் படுத்துருக்காரு பாருங்க. வெயில் அவ்வளோ வெயிலுங்க. ஆனால் இந்த மரம் இருக்கிறதுனால நல்ல ஒரு நிழல் கிடச்சிருக்குங்க. புங்க மரமாங்க, என்னதான் வெயில் இருந்தாலும் உள்ள குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னாரு. நெல்லி எவ்வளோ காசு இருக்குன்ட்டு, நெல்லி மரம்
இது பார்த்தீங்கன்னா மருதாணிங்க. இதில் இந்த கொட்டைலாம் இருந்ததுங்க. இது நாட்டு மருதாணியம். இந்த கொட்டையை வந்து சாம்பிராணிக்கு பயன்படுத்துவாங்க, புகை போடுறதுக்கு. அவங்க அம்மா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. எவ்வளோ கொட்டை காய்ச்சிருக்குங்க. செம்பருத்தி ஒரு 10 சென்ட் வீட்டுக்காக ஒதுக்கி இருக்காருங்க. பாருங்க, தக்காளி, மிளகாய், கத்திரி, பப்பாளி பாருங்க, தெரியுதுங்களா எவ்வளோ தூரம் பப்பாளி. அந்த மரத்தில் பாருங்க பப்பாளி எவ்வளோ மரம், பழம் பாருங்க. இந்த இடத்த ஒரு வீட்டுக்காக வந்து காய்கறி வேணும், ஏகையில் பழங்கள் மட்டும் பார்த்தது காய்கறி வேணுன்றதுக்காக ஏற்கனவே தக்காளி பாருங்க மோசம் மோசம் காய்ச்சிருக்கு. கத்திரி எல்லாம் வந்து ஒதுக்கிது. கீரையை வந்து நடுவில் போட்டிருக்கு, சிவப்பு கீரை. காய்கறி வந்து நம்ம இங்கே வராத காய்கறிகள் மட்டும் வெளியில் வாங்கிக்குவோம் அப்படின்னாரு. எதுக்கு பார்க்குறீங்களா, அதான் ஒரு வீடு. அவர் வீட்டை போகலாம். வீட்டானையும் சூப்பராக வச்சிருக்காருங்க. வீட்டை சுற்றி ஒரு இடம் வந்து பாக்கி இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்க வெளில பார்க்குறீங்களா எவ்வளோ பூ வச்சிருக்காரு பாருங்க. பாலினேஷ்காக வச்சிருக்கேன் அப்படின்னாரு. பாருங்க பூ என்ன கலரில் இருக்கு. இதான் ஒரு வீடு. இது பண்ணை இயந்திரங்கள்லாம் வந்து இங்கே வச்சிருக்காரு, உரங்கிறான வச்சிருக்காரு. பாருங்க ஓரத்தெல்லாம் கூட செடிகளை வச்சிருக்காரு, ஒன்றும் யூஸ் பண்ணாமல். வெத்தலை காட்டுறேன் பாருங்க. வெத்தலை பாருங்க, வெத்தலை கூட நான் வீட்டில் வச்சிருக்கேன். சீடு பரண்டை இருக்குது அதுலேயே. அப்படியே கூட போகலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அடுப்பு எப்போ பயன்படுத்துகிறாங்க, அடுப்போட நன்மைலாம் இப்போ அப்படி தான் இப்போ தான் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா கேஸுக்கு பிரச்சனை இல்லை, அதனால் இவங்க அப்போ தான் அடுப்பு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்துகிற கழுவுக்கல் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. எதுவுமே வந்து அவங்க வீண் பண்ணுறதே கிடையாதுங்க. தக்காளி பாருங்க எவ்வளோ பெருசு தக்காளி. பப்பாளி தான் நிறைய வச்சுருக்காங்க, மாங்காய் வந்திருக்கு. இது அவங்க குலசைன்னு நினைக்கிறேன். பாருங்க விறகு வச்சுருக்காங்க. வீட்டை சுற்றி இருக்கிற எந்த இடத்தையும் வீண் பண்ணலங்க அவங்க. வீடு வரைக்கும் இந்த மாதிரி தோட்டம் அமைச்சிருக்காங்க. வீட்டை சுற்றி வெளியிலேயும் தோட்டம் இருக்குது, உள்ளேயும் தோட்டம் இருக்குது. ஆனால் வேறு முடிவு நம்மளுக்கு தேவையான காய்கறிகள்லாம் போகிறதுக்கு வீட்டில் இடம் இருக்குங்க. கரும்பு முடிஞ்ச கெமிக்கலை அவாய்ட் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாதுங்க. முடிஞ்ச கெமிக்கல் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி பாருங்க செப்டிக் டேங்க் இருக்கு. அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கும் அப்படின்றதால அதுல பாருங்க பப்பாளி எவ்வளவு போட்டு வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு பப்பாளி வச்சிருக்காங்க, எப்படியும் ஒரு 30 செடி இருக்குன்னு நினைக்கிறேங்க. பாருங்க பப்பாளி எவ்வளவு வச்சிருக்கு அப்படின்ட்டு. பூனை, கரும்பு பூனை, கரும்பு எப்படியும் பொங்கல் கரும்பு வெளியே வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நிறைய பப்பாளி தான் நிறைய வச்சிருக்காங்க. உள்ள பப்பாளி அவ்வளோ ஒரு சத்தான விஷயங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம் பப்பாளி இலையாக தான் போட்டு வந்து தண்ணி குடிப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் அவங்களோட வீடு. எல்லோரும் நம்ம ராஜசேகர் அவரோட பணியெல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் எதனா ஒரு விவசாயியோட வீட்டுக்கு போகிறேன், அவங்க வீட்டில் சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன அவங்க எப்படி இயற்கை வளைஞ்ச காய்கறிகளை சாப்பிட்றாங்க, கிராமத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக வந்து நான் லாகாக போடுறேன் நான். அதனால் வந்து எதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் என்ன ஊக்குவிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் டெஃபினட்டாக என்ன வில்லேஜுக்கு போனாலும் சரி அந்த வில்லேஜில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து போடுறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் இது. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசம் சந்திக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன். இப்போ இளநீ வெட்டியிருக்காரு, அந்த இளநீ தான் நான் சாப்பிட போகிறேன் நான். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாங்க. நன்றி.